ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீடு மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் உருளி வைக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றியும், இந்த உருளியை எப்படி முறையாக வைக்கணும், அதை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக இந்த உருளி வெறும் அழகுக்காக மட்டும் வைக்கிறது இல்லைங்க. இது ஒரு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷனை கொடுக்கும். நம்ம வீட்டிற்கோ இல்லைன்னா வியாபாரம் செய்யக்கூடிய இடத்திற்கு வருபவர்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாத்தையுமே இது ஈர்த்துக்கிட்டு நமக்கு ஒரு நல்ல நேர்மறை எண்ணங்களை மட்டுமே கொடுக்கும். உருளியை பொதுவாக வீட்டு வாசற்படியிலையோ இல்லைனா வீட்டோட வரவேற்பு அறையிலையோ இல்லைனா கன்னி மூலையிலையோ வைக்கலாம். மகாலட்சுமியோட அம்சம் பொருந்திய இந்த உருளியை நம்ம எப்போவுமே வெறும் தரையில் வைக்கக்கூடாது. ஒரு சின்ன கோலம் போட்டு அதுக்குன்னு உள்ள ஒரு ஸ்டாண்டோ இல்லைனா ஒரு சின்ன முக்காலியோ போட்டு அதில் தான் வைக்கணும். பொதுவாக உருளிக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரம் கண்ணாடி பாத்திரம் இல்லைனா வெண்கலம், பித்தளை இல்லைனா காப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனால் எவர் சில்வர் பாத்திரமோ, பிளாஸ்டிக், அலுமினியம், இரும்புலையே இப்போல்லாம் பார்த்திங்கன்னா கோல்டு கோட்டிங் போட்டு வந்திருக்கு. அந்த மாதிரி பாத்திரமெல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. நிறைய பேரோட வீட்டோட பூஜை அறையில் ஒரு உருளி வச்சுருப்பாங்க. பூஜை அறையிலையும் ஒரு உருளி வைக்கலாம். ஆனால் அதை விட முக்கியமாக வீட்டு வாசல்லையோ இல்லைனா வீட்டோட வரவேற்பு அறையிலையோ உருளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கண் திருஷ்டியை நல்லா வெகுவாக குறைச்சி கொடுக்கும். இந்த உருளியில் நம்ம சுத்தமான நீர் நிரப்பி அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் ஏலக்காய், பச்சை கற்பூரம் இல்லைனா பன்னீர், ஜவ்வாது இது எல்லாமே சேர்த்து கலந்து நம்ம வைக்கும்போது வீடு நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குங்க. ஒரு கோவிலில் நுழைஞ்ச மாதிரி இருக்கும். நான் இப்போ இதில் கொஞ்சமாக ஜவ்வாது சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்ததாக பச்சை கற்பூரமும் ஏலக்காயும் எடுத்திருக்கேங்க. இந்த பச்சை கற்பூரத்தை நல்லா நுணுக்கி ஒரு பவுடராக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஏலக்காவையும் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடுங்க. பன்னீர், ஜவ்வாது, பச்சை கற்பூரம் இதில் ஏதாவது ஒன்று சேர்த்தா கூட போதுங்க. இந்த உருளியில் நாம் எல்லா விதமான பூக்களையுமே வச்சு அலங்காரம் பண்ணலாங்க. நல்ல வாசனையான நல்ல கலரான பூக்களை வச்சு நல்லா அழகாக அலங்காரம் பண்ணி வைக்கும்போது இதை பார்க்கும்போதே நம்ம மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த உருளியில் உள்ள தண்ணியையும் பூக்களையும் நம்ம டெய்லி மாற்றிட்டால் ரொம்ப நல்லது. இல்லை டெய்லி எங்களால் மாற்ற முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டியாவது மாற்றிடுங்க. உருளியில் உள்ள தண்ணியில் அப்படியே ஆடை படிஞ்சு அதில் உள்ள பூக்கள்லாம் அழுகி போகிற வரைக்கும் அதை அப்படியே மாற்றாமல் வைக்கக்கூடாது. அழுகி போன பூக்களுக்கு எதிர்மறை எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது. அதனால் அதில் உள்ள தண்ணியையும் பூக்களையும் கரெக்டாக 2 நாளைக்கு ஒரு வாட்டி மாற்றிட்டு ஃப்ரெஷ்ஷான பூக்களை வச்சிடணும். அதே மாதிரி உருளியில் உள்ள தண்ணியை மாற்றும் போது அந்த தண்ணியை அப்படியே கொண்டு போய் கீழே கொட்டிடாமல் நம்ம வீட்டு செடிகளில் ஊற்றலாம். இல்லை நம்ம வீட்டில் செடி எதுவும் இல்லைன்னா நம்ம கால்படாத இடமா பார்த்து அந்த தண்ணியை ஊற்றிடுங்க. நம்ம வீடோ இல்லைனா வியாபாரம் செய்யக்கூடிய இடமும் நஷ்டம் எதுவும் இல்லாமல் மென்மேலும் வளர்ந்து நல்லா சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். அதுக்கு இந்த மகாலட்சுமி அம்சம் பொருந்திய உருளி மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். எல்லாருனாலையுமே வெண்கலம், பித்தளை இல்லைனா காப்பரில் செஞ்ச மாதிரி உருளி வாங்கி வீட்டில் வைக்க முடியாது. அதில் தான் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அழகழகாக சின்னதாக மண் பாத்திரத்தில் கூட உருளி கிடைக்கிது. அதே மாதிரி ரொம்ப பெருசாக தான் வைக்கணும் அப்படின்னும் எந்த அவசியமும் கிடையாது. சின்னதாக ஒரே ஒரு பூ போட்டு வைக்கிற மாதிரி கூட நீங்கள் வைங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி உருளி வைக்கும்போது அது வைக்கிறதுக்கான கரெக்டான முறைகளை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வைக்கும்போது நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும். கண் திருஷ்டியை நல்லா குறைச்சி வீட்டுக்கு சுபிஷத்தையும் மன அமைதியையும் தரக்கூடிய இந்த உருளியை எல்லார் வீட்லேயுமே வைங்க. புதுசாக உருளி வைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.